வணக்கம். கடந்த 11ஆம் தேதி தமிழரசு கட்சி இந்த வவுனியா தாயகம் என்ற இந்த மாளிகையில் கூடி நல்ல பேர்கள் வச்சிருக்கிறோம். தாயகம், மறைவகம் என்ற பேர்கள் எல்லாம் நல்ல நல்ல பேர்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செயற்பாடுகள்லாம் சரியான குறைவாக இருக்குது. அப்போ அவை இந்த தாயகத்தில் கூடி அவை இந்த கூட்டம் ஒன்றில் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான முடிவை தாங்க எடுக்கிறேன்னு சொல்லி கூடி அந்த கூட்டத்திலையும் எந்தவித முடிவுகளும் எடுக்காமல் அது அடுத்த கூட்டத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல் சென்ற மாதம் 19ஆம் தேதி நினைக்கிறேன் இவர்கள் இது கூட்டம் ஒன்றை கூடி இந்த பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி அதையும் அடுத்த கூட்டத்துக்கு ஒத்தி வச்சுத்தான் இந்த 11ஆம் தேதி கூட்டம் வந்தது. இந்த 11ஆம் தேதி கூட்டத்திலையும் எந்த வித முடிவும் எடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இவர்கள் ஒரு தெளிவான முடிவை மக்களுக்கு அறிவிக்கும். இவர்கள் இந்த அடுத்த கூட்டம் என்று சொல்லி ஒரு பேக்காட்டுத்தனமாக மக்களை ஏமாற்றி தங்களை முடிவை எடுக்காமல் மக்களையும் நிலகுலைய வச்சு கடைசி கட்டத்தில் கொண்டாந்து யாரோட நல்ல பேரம் பேசி யார்கிட்டேருந்து நல்ல சலுகை பெறலாமோ அவர்களை நோக்கி கையை காட்டி விடுறது தான் இவர்கள் இந்த கடந்த கால செயற்பாடும் தற்போதைய செயற்பாடும் இதுதான். உங்களுக்கு தெரியும், இது ஒரு உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். இவர் 2-3 வருஷத்துக்கு முதல் 2-3 வருஷம் இல்லை 3-4 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன் இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் இணைஞ்சு ஒரு அறிக்கையை அனுப்புகிறேன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் கூடி முடிவெடுத்து அதில் நினைக்கிறேன் கஜேந்திரகுமாராக்கள் அதுக்கு நிற்க இல்லை, மற்ற கட்சிகள் எல்லாம் அதை செய்வோம் என்று சொல்லி முடிவெடுத்தது. அப்போ இந்த அறிக்கை எழுதுறதுக்கான அந்த காலக்கேடை கொடுக்காமல் சுமந்திரன் தான் எழுதுறேன்னு சொல்லி வெளிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த அறிக்கை எழுதி கொடுக்காதால தமிழரசு கட்சியை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் ஒரு அறிக்கை எழுதி அவை கூட்டாய அனுப்பினவைன்னு நினைக்கிறேன். தமிழரசு கட்சி என்ன செய்யுன்னு சொன்னால் பிறகு தமிழரசு கட்சி சுமந்திரன் தில்லு முள்ளு அறிக்கை ஒன்றை தயாரித்து அதை கொண்டு வந்து தமிழரசு கட்சிக்குள்ள கடைசியில் தமிழரசு கட்சியை சேர்ந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒப்பமிட்டு அனுப்புறதை கொடுத்தவ. அதில் கலையரசன், ஸ்ரீதரன், சால்சங்குமார் இவன் 3 பேரும் அதில் சைன் வைக்கலான்னு சொல்லிட்டு, அப்போ 3 பேர் 6 பேர் உள்ள கட்சியில் 3 பேர் வைக்கலைன்னா மிச்சம் 3 பேரும் தானே வைக்கலாம். அப்போ அதால் இவன் 3 பேரும் மொத்தமாக 5 பேர் மொத்தமாக எல்லாருமே வைக்காமல் கடைசியை திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் இந்த அறிக்கை சைனோட மட்டும் அந்த அறிக்கை போனது. அப்போ இந்த ஸ்ரீதரனாக்கள் அல்லது ஸ்ரீதரனும் சால்சங்குமாரும் கலையரசனாக்கள் சொன்னேன்னு சொன்னால் தாங்கள் தனியாக அறிக்கை அனுப்ப போகிறோம். பிறகு ஒரு 2-3 நாளில் பிறகு திருப்பி அறிக்கை அனுப்பிச்சு அதுக்கு காலம் போயிட்டுதே நீங்கள் அறிக்கை அனுப்பிடலான்னு இவன் இந்த தில்லு முள்ளு இதுதான்ன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறக்காக இந்த உதாரணத்தை காட்டணும். கடந்த காலங்களிலே இவர்கள் இவ்வாறான மக்கள் விரோத செயல்பாட்டை ஏதோ மக்களின் நலன் கருதி செயல்படுற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டோடு காட்டுவீங்க. நினச்சி பாருங்க, இப்போ இந்தியோட நான் நினைக்கிறேன் இந்த வேட்பாளருக்கான வேட்பாளருக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற அந்த காலம் முடிவடைஞ்சிட்டு அதை இன்னும் தமிழரசு கட்சி முடிவடைக்க. இதில் வேற தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினரே பொது வேட்பாளராக கொண்டுவரப்பட்டிருக்க அவர் மத்திய ஒரு உறுப்பினர். அவர் உண்மையில் நாங்கள் அவரை ஒரு கட்சி விரோத செயற்பாடுன்றக்காக கட்சி மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத செயற்பாடுகளை முன்னெடுக்கிற நேரம் ஒரு சராசரி மனிதனாக மக்களுக்கு உண்மை உள்ள மனிதனாக செயல்படுறதுக்கு அரியநேந்திரம் ஐயா அடுத்த முடிவு நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது. அவர் கட்சி என்றது ஒரு ஆற்ற கடக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிற ஒரு படகு கூட தான். இப்போ சொல்வார்களே, 6 கடக்கும் வரையும் அண்ணன் தம்பி அது கடந்த அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னுட்டு போகிற மாதிரி இந்த இதே மாதிரி தான் நாங்கள் இந்த கட்சியில் பார்க்கணும். கட்சி என்றது மக்களின் நலனுக்காக பயன்பட்டால் அது நாங்கள் அதுக்கு பின்னால் நிற்கலாம்.
மக்கள் விரோத செயற்பாட்டை முன்னெடுப்பினோம்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் மக்களின் நலன் கருதி செயல்படுற விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ இவியல் இப்போ என்ன செய்திருக்கோம்டா, போன 19ஆம் தேதி முடிவெடுத்து அந்த இதில் முடிவு காணாத, அந்த இடத்துல தீர்வு காண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல தீர்வு காணாத சந்தர்ப்பத்தில் இவை ஏனைய அந்த மத்திய குழு உறுப்பினர்மார் முடிவெடுத்திருக்கணும். அடுத்த கட்ட ஒன்று கூட இல்லை, நிச்சயமாக முடிவு காணப்படாட்டி நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டி வரும்ன்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். இவை அதை சொல்லி அப்போ சொல்லாததால் இந்த சுமந்திரண்ட தில்லு முள்ளு தொடர்ந்து. இப்போ சுமந்திரண்ட தில்லு முள்ளு என்று மட்டும் நாங்கள் சொல்லி இவைக்கு வந்த பொறுப்பு இருக்கு. இப்போ சாணக்கியனுக்கும் இது சுமந்திரண்ட கையாளானு இதைத்தான் செய்தோன்னு நினைக்கிறேன். இப்போ சாணக்கியனை பார்த்தீங்கன்னு சொன்னால், சாணக்கியன் இந்த வெளிநாடெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி பின்புலத்துக்கால வந்த ஒருத்தர் 22 வயதுக்கு 22 வயதில் இங்கே முள்ளிவாய்க்காலில் சிந்தின ரத்தம் காயறக்கு முன்னுக்கே போய் மைந்தாவோட நின்று செயல்பட்டவர் தான் சாணக்கியன். இப்போ என்ன நோக்கத்துக்காக எதுக்காக வந்திருக்கிறாரு சரியா, தான் அறியாமல் தெரியாமல் அதுக்காக போய் நின்றான்னு சொல்கிறார். 18 வயதிலேயே ஒரு நல்லது கெட்டது அரைஞ்சு அரசியல் தொடர்பான தீர்மானத்தை எடுக்க அவருக்கு தகுதி இருக்கின்றதால் நாங்கள் 18 வயதில் வாக்குரிமையை கொடுப்போம். இவர் 22 வயதிலேயே அதை சரியாக செய்ய. 19 வயதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜோயன் என்ற ஒரு தளபதி ஒரு பெரிய அளவில் ஒரு நிர்வாக கட்டமைப்பை நடந்து ஒரு படை நகர்வை செய்த 19 வயதில் அவரால் செய்ய முடியுமென்றால் இவர் 22 வயதில் வந்து நின்று தனக்கு தன் அறியாமல் போய் நின்று என்று சொல்லி தன்னுடைய கடந்த கால செயல்பாடுகளை நியாயப்படுத்துறது, இந்த காலத்தில் மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு ஒத்துழைக்கிறது எவ்வளவுத்துக்கு நியாயமானது. அதே இந்த இடங்களில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணுங்கிற அன்பார்ந்த மக்களை, இவர்கள் யார் யார் உண்மையானவர்கள், யார் யார் பொய்யானவர்கள். இப்போ இந்த பாருங்கள், 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை இப்போ கொண்டு வந்து ஒரு 6 பேரோட இருக்கிறான். அடுத்த முறை தேர்தலில் இது இன்னும் குறையத்தான் போது, குறைக்கப்படவும். தமிழரசு கட்சி என்றது வந்து எங்களுக்கு தூக்கி தரையில் வச்சு ஆடணுமன்றது இல்லை. பழையன கழிதலும் புதன பூதலும் கால வலு, அதை நாங்கள் சரியான முறையில் வந்து தேவையில்லாத தூக்கி அறியணும். தமிழரசு கட்சி தூக்கி தரையில் வச்சு ஆடிக்கொண்டு நிற்கணுமன்றது இல்லை. இந்த கட்சியும் மாற்றம் ஒன்றை மாறாதுன்ற மாதிரி இதையும் மாற்றி விட்ருவாங்க. ஆகவே உண்மையான மக்கள் நேயம் உள்ளவர்கள் என்றால் இவர்கள் மக்களுக்கு சரியான முடிவை எடுத்து போன 11ஆம் தேதியாக தெளிவான முடிவை அறிவிச்சிருப்பார்கள். இது தங்களுக்கு யார்கிட்ட இருந்து கூட வரவிருக்கின்றதை வச்சு பார்க்குறக்காகத்தான் இந்த காலவாசல் இழுத்தடிச்சொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆகவே இதில் நாங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும். இவர்கள் மக்களுக்கானவர்களா அல்லது தங்களுக்கானவர்களா என்றதை பற்றி நாங்கள் யோசித்து முடிவெடுத்து இதில் தெளிவான ஒரு முடிவுக்கு வரும். இப்போ பொது வேட்பாளர் என்ற விஷயத்திலையும் பாருங்க, அடுத்த விஷயத்துக்கு வரோம். இப்போ பொது வேட்பாளர் என்ற விஷயத்திலையும் பொது வேட்பாளரை 7 அரசியல் கட்சிகளும் 7 பொது சிவில் சமூக பிரதிநிதிகளுமாக சேர்ந்து 14 பேர் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கி அது ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் வந்து இப்போ ரணில் வந்து தந்திரமாக பொது அமைப்பை கூப்பிட்றேன்னு சொன்னால் பொது அமைப்புகளை 14 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு சந்திக்கணும். அதை 14 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு சந்தித்தாலே பிரியோசனம் இல்லைன்றதை நாங்கள் கடந்த பதிவுகளில் கதைச்சிருக்கிறோம். சரி, அப்படித்தான் அவர் கூப்பிட்டாலும் கூட அவரை இப்போ எப்படி கூப்பிட்டுருக்காருன்னா தனித்தனியை தான் கூப்பிட்டுருக்கார். கட்சிகளுக்கு தனித்தனியாக அழைப்பு விட்டுருக்கார். அப்போ தனித்தனியாக அழைப்பு விடுறாரோ பொதுவாக அழைப்பு விடுறாரோ இவைக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கோ இல்லையோ இவர்கள் எல்லாம் 14 பேரும் உண்டாச்சு எந்த ஒரு மக்கள் எனக்கு ஆட்சியப்படுறாங்க. இவர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தோட நிற்கும். இப்போ இவர் ரணில் கூப்பிடுறாருண்ட இவர் தங்களுக்குள்ள கலந்து ஆசிரிக்கணும், போடுறதா போகிறே இல்லையா. அப்போ நிலாந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஆய்வாளர் நிலாந்தன் சொல்லியிருக்கிறார், அது நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி அதுக்கு போயில்லை, நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லைன்ற மாதிரி அவர் கதையை போட்டிருக்கிறார். அவர் கருத்தை சொல்லி தெரிவிச்சிருக்கிறார். ஆனால் இதில் டெலோ பிளட் அதோட சேர்ந்து எங்கட போராளிகள் கட்சியும் என்று சொல்கிற அந்த எங்கட என்று சொல்லக்கூடாது, போராளிகள் கட்சியும் சேர்ந்து அவை போய் தனியாக சந்திச்சிருக்கீங்க. அப்போ இதில் என்ன உங்களோட ஒற்றுமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க? எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தால் அது முடிவாக இருக்கும்.
முடிவு எடுக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் போய்க்குள்ள உங்களோட சேர்ந்த அந்த பொதுக்கட்டமைப்புக்கு இருக்கிற மற்ற ஆக்கள்கிட்ட ஒரு ஒரு வசனம் கேட்கணும் இல்லை நாங்கள் போகிறதா சந்திக்கிறதா என்ன முடிவு இவ்வளோ ஒற்றுமையாக செயல்படுறீங்கன்னா தான் இந்த ஒற்றுமைன்ற வெல்லாம் அதை விட்டுட்டு நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அங்கே என்ன பேர் டெலோ கட்சின்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கட்சியாக வந்த நாங்கள் அந்த பொதுக்கட்டமைப்பு சார்பாக வந்திருக்கிறோம் இங்கே நிலாந்தன் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள் அழைக்க வர்றார் அது நாங்கள் பொதுக்கட்டமைப்பு சார்பாக இல்லை அவர் கட்சிகள் சார்பாக போயிருக்கணும் உங்களுக்கு இதுக்கே கருத்து வேறுபாடு இருக்கല്ലോ என்னென்ன நீங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி மக்கள்கிட்ட ஆணை கட்டு போக போகிறீங்க உங்களுக்கு எப்படி உங்களை நம்பி மக்கள் ஆணை தரப்போயினோம் அப்போ இங்கே தான் இந்த உங்களோட உண்மைத்தன்மை இல்லாத நேர்மையற்ற செயல்பாடுகள் வெளிப்படும் இப்போ டெலோ கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டது பிளட்டு கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டது இதை வச்சு நாங்கள் அவையின் பின்புலத்தை நாங்கள் எங்களுக்கு வடிவாக தெரியும் அவை யார் வேறு எப்படின்றது தெரியும் இதில் எங்களோட போராளிகள் என்று சொல்லியும் போய் அதுக்குள்ளே சேர்ந்து செயல்படுறீங்க போராளிகள் பேரை வச்சு செயல்படுவீங்க நீங்கள் பொறுப்புணர்வாக செயல்படும் இந்த பொறுப்புணர்வற்ற தன்மைகளோடு நீங்கள் செயல்படுவீங்கள்ல அது ஒட்டுமொத்தமான போராளிகளையும் சில இழிவான சொற்புரியவங்களுக்குள்ள கொண்டார் அவை நீங்கள் பொறுப்புணர்வாக செயல்படணுன்றதோட இந்த பொதுக்கட்டமைப்பு தொடர்பான விடயங்களில் நீங்கள் எல்லாரும் கூடி ஆலோசித்து தான் முடிவடும் கூட அரசியல் நிலைக்கிறது எல்லாம் கூட பிற விடயங்களுக்காக ஓடிப்போய் சந்திக்கிறதா இருக்கக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்கும்ன்றதை நாங்கள் கடந்த காலங்களை சொல்லி இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த பொதுக்கட்டமைப்பு ஆதரிக்கிறீங்களோ ஆதரிக்கலையோ அது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இந்த பொதுக்கட்டமைப்புன்றதுக்கு அப்பால் இந்த பொது வேட்பாளர்ன்ற ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு தேவைப்படுது நீங்கள் இதை இந்தியாவுக்காக செய்கிறீங்களோ அமெரிக்காவுக்காக செய்கிறீங்களோ ரணிலுக்காக செய்கிறீங்களோ சஜித்துக்காக செய்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது ஆனால் பொதுக்கட்டமைப்புன்றது உண்டு எங்களோட மக்களுக்கு இன்றைய காலச்சூழலில் அவசியமாக இருக்குது பொது கட்டமைப்புன்றதுக்கு அப்பால் பொது வேட்பாளர் தமிழ் மகன் ஒருதன் ஜனாதிபதி வேட்பாளரில் நின்று அவரை வெள்ளவை கணிசமான ஒரு வாக்கை அவருக்கு அளித்து அவரை நாங்கள் நினைக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அது ஒரு அப்படி ஒரு வழிவாக தேவைப்படுது ஏன்னா நாங்கள் 70-80 வருஷ காலமாக ஒரே பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களித்து மாற்றப்பட்டதான் வரலாம் இனிமேலும் நாங்கள் ஏமாற்றணும் அவை ஒவ்வொருத்தரும் வந்து வாக்குறுதியை தெரிவிக்க நாங்கள் அதை நம்பி வாக்களித்து ஏமாறணுமன்றது இல்லை அப்போ நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமன்றதுக்காகத்தான் இந்த உங்களோட பொது வேட்பாளர் என்ற விஷயத்துக்கு நாங்கள் ஆதரவு தர்றோம் மக்களும் அதை நம்பித்தான் ஆதரவு வைக்கிறோம் அவை நீங்கள் என்ன நோக்கத்துக்காக செயல்படுறீங்களோ இல்லையோ எங்களோட மக்களின் நலன் கருதி நாங்கள் அந்த பொது வேட்பாளரை கணிசமான வாக்கு அளித்து அவரை வெல்ல வைக்கணுமன்ற தேவை இருக்குது நன்றி